வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. நடக்கவே கூடாத விஷயம் நடந்திருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன விஷயத்த சொல்லலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ மோசமான ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம், எவ்வளோ மோசமான எண்ணமுடைய மக்கள் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏற்கனவே இந்தியாவில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனைகள் உள்ளேயே நடக்கிற ஏகப்பட்ட பாலிடிக்ஸ்னாலேயே இந்தியாவோட மானம் அப்படிங்கிறது கப்பலேறிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்மளையே தலைக்குனிய வைக்குது. அந்தளவுக்கு கேவலமான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரசிலியன் பைக்கர்ஸ், ஓகேவா, 2 பேர் கப்பிள்ஸ் தான். ஒருத்தர் பேர் வின்சென்ட், இன்னொருத்தங்க அவங்களோட மனைவி பேர் பார்த்திங்கன்னா ஃபெர்னாண்டா. இவங்களுக்கு முக்கியமான விஷயமே, இவங்களோட வாழ்க்கையோட எண்ணமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பைக்கை வச்சு உலகத்தோட 193 நாடுகள் இருக்கு இல்லையா, அதை ட்ராவல் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். இவங்க கிட்டத்தட்ட 59 நாடுகள் முடிச்சிட்டாங்க. 60வது நாடாக தான் இந்தியாவை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 60வது நாடாக இந்தியாவில் உள்ள எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. தாஜ்மஹால், அப்படியே ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸும் இந்த பைக்கர்ஸ்லாம் போகணுன்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி தான் வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட்லேருந்து நேபாள் நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கக்கூடாத விஷயம், எந்த ஒரு பைக்கர்ஸும் சரி அப்படின்னா எந்த ஒரு கப்புள்ஸும் சரி அவங்க லைஃப்பில் பார்க்கக்கூடாத நடக்கக்கூடாத விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடந்திருக்கு. அவங்க ஜார்க்கண்டோட குருமகாட் அப்படின்னு சொல்லப்படுற இடம், ஓகேவா, ஜார்க்கண்ட்லேருந்து நேபாளுக்கு நைட்டில் போயிட்டு இருந்திருக்காங்க. இது விஷயம் மாற்றி மாற்றி சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க குருமகாட் அப்படிங்கிற இடத்துல கேம்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குருமகாட் அப்படியே அந்த வழியில் நேபாள் போயிட்டு இருக்கும்போது நைட் டைமில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல. பட் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க 2 பேரும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஒன்று போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டோரி போடும்போது அவங்க 2 பேர் மூஞ்சிலையும் உடம்புலையும் பயங்கரமான காயம் இருக்குது. எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, எதுவும் நடக்கக்கூடாத அளவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சோ, 2 பேருக்கும் பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்துருச்சோ அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவங்க விஷயமே வேறு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு 7-8 பேர் அவங்க போயிட்டு இருந்த இடத்துல அவங்கள வழிமறிச்சிருக்காங்க. வழிமறித்து பேசுகிற மாதிரி பேசிட்டு, ஸ்டார்டிங்கில் சும்மா பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அப்புறம் 2 பேரையுமே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வின்சென்ட் இருக்கார் இல்லையா, அவர் ஹெல்மெட்டை வச்சு திருப்பி அடிச்சிருக்காங்க. ஹெல்மெட்டை வச்சு திருப்பி அடிக்கிறது, கல்லை வச்சு தலையிலே அடிக்கிறது, இந்த மாதிரி அவரை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவரோட மனைவியான ஃபெர்னாண்டா, அவங்களுக்கு 45 வயசு ஆகுது, அவங்கள கூட்டிகிட்டு போய் அவர் கண்ணு முன்னாடியே 7-8 பேர் பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. நம்ம அதை இங்கிலீஷில் சொல்ல முடியாது, சொன்னால் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்களோ என்னவோ தெரியல. இதுக்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள பார்த்திங்கன்னா அந்த வின்சென்ட் இருக்கார்ல, அவர் கண்ணு முன்னாடியே அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. 7-8 பேர். அது கரெக்டாக 11:30 மணி பக்கம் நடக்குது. அப்போ தான் அந்த இடத்துக்கு அந்த ஊரை சார்ந்த ஒரு காவல்துறை, ஒரு போலீஸ்காரர் பார்த்திங்கன்னா ஒரு வந்து போகிறாரு பேட்ரோலில். அப்படி போகும்போது இவர் போயிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறார், வின்சென்ட்டு அந்த போலீஸ்காரங்கள்ட்ட, இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு, என்ன அடித்து போட்டாங்க, எங்கள்கிட்ட உள்ள பொருள்லாம் ராபர் பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க, என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இப்படி கிடக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டாங்க அவங்களுக்குன்னு சொல்லவும், போலீஸ்காரங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் பயங்கரமாக பேசப்பட்டிருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இங்கே மோசமான விஷயமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தில் பெருசாக எந்த நியூஸ் சேனல்ஸ்லேயும் கிடையாது. இப்போ நான் கூகுளில் சர்ச் பண்ணாலே, இப்போ நம்ம ஒரு பிரேக்கிங்கான விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி ஏகப்பட்ட டாபிக்ஸ் வரும், அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை பற்றி நான் சர்ச் பண்ணப்போ வெறும் 4 வெப்சைட்லேயோ 5 வெப்சைட்லேயோ தான் விஷயம் இருந்துச்சு. அங்கங்கே சில்லறையாக தேடி பொறுக்கி போட வேண்டியதாக இருக்குது. அப்புறமா சரி அவர் பார்த்திங்கன்னா ஸ்டோரியில் ஒவ்வொருத்தவங்க சொல்கிறதையும் போட்டுட்டு இருந்தார். இதை வச்சு தான் நான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது. பார்த்தா எவனுமே பெருசாக சொல்லக்கூடாது. முக்கியமாக எந்த நியூஸ் சேனலும் இதை சொல்லவே இல்லை. உண்மைக்குமே அதுதான், எந்த ஒரு நியூஸ் சேனலோட வெப்சைட்லேயும் இந்த விஷயம் போடப்படவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத போடப்படவே இல்லை. ஒரு ப்ரைவேட் வெப்சைட்டில் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, இது நடக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயந்தான். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது சாதாரண விஷயந்தான். அதனால் நம்ம இந்தியாவே இது பாதிக்கும் அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க. இந்தியாவே கெட்ட நாடு, இந்தியாவில் உள்ள மக்களே கெட்ட எண்ணம் உள்ள மக்கள் அப்படின்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம்னு அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். அது எப்படி இது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமா இருக்க முடியும்? இப்போ ஒருத்தங்க ஒரு நாட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு இடத்துலேருந்து வேறு நாட்டுக்கே விட, இப்போ நீ வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் டூர் போகணுன்னு நினைக்கிறீங்க. அப்போ 2 எண்ணத்தோடு வருவீங்க. ஒன்று என்ன, அந்த இடம் அழகாக இருக்கும் அப்படின்னு. இன்னொன்று என்ன, அந்த இடம் சேஃப்டியாக இருக்கும். நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சரி, எனக்கும் சரி, என் ஃபேமிலிக்கும் சரி, அந்த இடம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற 2 எண்ணத்தோடு தான் நீங்கள் போவீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு அழகோடு சேர்த்து ஆபத்தும் இருக்குங்கிறது ஓகே. ஆனால் அந்த ஆபத்து அப்படிங்கிறது ரொம்ப மோசமானதாக, நீங்கள் எதிர்பார்க்காத ஆபத்தாக இருந்தால் அது வேறு மாதிரி தானே. இப்போ ஒரு சிலர் சொல்லலாம், என்ன ப்ரோ சொல்லிட்டு இருக்கீங்க, சேஃப்டி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்காத விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா லடாக்லாம் போகிறாங்க, அங்கே ரோடெலாம் சேஃப்டியாக இருக்குது, அது பயங்கரமான மோசமாக தானே இருக்குது அப்படின்ட்டு 4 பேர் சொம்பு தூக்கிட்டு வருவானுங்க. அது வேறு கணக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டிங்கிறது வேறு, த்ரில்லர் அப்படிங்கிறது வேறு. த்ரில்லர்னால் என்ன, இந்த விஷயம் இப்படி தான் இருக்கும், நான் சேலஞ்ச் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதா த்ரில்லர். ஆனால் நீ எக்ஸ்பெக்டே பண்ணாமல் உன்னோட எப்படி சொல்கிறது, ஹெல்த்துக்கும் உன்னோட ஃபிசிக்கலான விஷயங்களுக்கும் ஒரு
பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது தான் சேஃப்டி ரிலேட்டடான விஷயம். இங்கே சேஃப்டியும் இருக்கும் பியூட்டியும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்க தான் இந்தியாவுக்கு அதிகமாக வராங்க. ஆனால் நீ என்னடானா அவங்களுக்கு யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. 7 பேர் சேர்ந்து அவங்களோட கற்பை சூறையாடி இருக்காங்க. நீ என்னென்னு போட்டு வச்சுருக்க, இது வந்துட்டு சாதாரண விஷயந்தான், அதனால் இது இந்தியாவுக்கே நடந்த விஷயமா யாரும் நினைக்காதீங்கிற மாதிரி கீழே மென்ஷன் பண்ணி வச்சுருக்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்துட்டு இந்தியாவோட எக்கானமியை பாதிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இனி டூரிசம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. யோசிப்பாங்கள்ல, இப்போ அவங்களுக்கு நடந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் யோசிப்பாங்கள்ல. நீ எப்படி சாதாரணமான விஷயமா சொல்லலாம்? உண்மைக்குமே எனக்கே இதை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கானுங்க, இது எப்படி சாதாரணமான விஷயம்னு அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியல. அதை விட எனக்கு கஷ்டமாக எந்த நியூஸ் சேனல்லையும் பெருசாக சொல்லப்படவே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு மாட்டுக்கு நீதி வேணும்னு கேட்குறாங்க, ஒரு நாய்க்கு நீதி வேணும்னு கேட்குறாங்க, ஜஸ்டிஸ் ஃபார் டாக், ஜஸ்டிஸ் ஃபார் கவ்வு, என்னென்னமோ போடுறீங்கல்ல. இவங்க வந்துட்டு மனிதர்கள். இந்தியா வந்துட்டு அழகான நாடு, ரொம்ப சேஃப்டியான நாடு அப்படின்னு நினச்சிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. நம்ம நாட்டையும் அவங்க சுற்றி பார்க்கணும்னு நினச்ச 193 நாட்டில் நம்ம நாடு ஒரு நாடாக இருந்திருக்கு. அந்த இடத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணாமல், சம்மந்தமே இல்லாமல் அந்த குற்றத்துக்கு மன்னிப்பு கூட கேட்காம, நீ எப்படி சொல்கிறது, அந்த 7 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதில் 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, விசாரிச்சிட்ருக்காங்க, அதெல்லாம் ஓகே. மற்றபடி யாரும் இதுக்கு பெருசாக வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியோ மன்னிப்பு தெரிவிக்கிற மாதிரியோ யாரும் எந்த விஷயத்தையும் நான் போஸ்ட் பண்ண மாதிரி பார்க்கல. இந்த பைக்கர்ஸ் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, இதை தாண்டி வேறு யாரும் இதுக்கு பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரியே தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், வெறும் 4 வெப்சைட்டில் மட்டும்தான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்கிறது, நம்ம சிம்பிளாக சொல்லணும், வாழ்ந்துட்டுருக்க நாடுங்கிறது ஒரு கேவலமான நாடு, கேவலமான மக்கள் நம்மளை சுற்றி இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நான் எல்லாரையுமே சொல்ல, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்ருக்கவங்களை மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுலேயும் குறிப்பாக நார்த்தில் நம்ம சொல்லவே வேண்டாம், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம் இதுக்கு என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்ச இந்தியன் லாவே ரொம்ப தப்பாக இருக்குது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தப்புகள் குறையணும் அப்படின்னா தண்டனைகள் அதிகமாகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் நடக்காமல் இருக்கும். அந்த 7 பேர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவங்க முன்னாடியே அவங்கள சுட்டு கொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அவங்க 7 பேரையும் உயிரோடு விடவே கூடாது, அவங்க எல்லாருமே சாகணும். அந்த 7 பேரோ 8 பேரோ எத்தனை பேர் பண்ணாலும் சரி, அத்தனை பேரும் சாகணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். உங்களோட எண்ணம் அப்படிங்கிறது என்னென்னு எனக்கு தெரியல. பட் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடச்சா நல்லது. ஆனால் இதனால் இந்தியாவுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 7 பேர் சேர்ந்து வேட்டு நாட்டை, பிரேசிலை சேர்ந்தவங்களை, இங்கே நம்பி வந்த, இந்த நாட்டை நம்பி வந்த ஒருத்தங்களை பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கானுங்க. இந்த விஷயத்தை யார் பண்ணியிருப்பாங்க, எந்த கோஷத்தை போடுறவனுங்க பண்ணியிருப்பானுங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. ஓகேவா, வடக்கன்ஸில் யாருங்கிற எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. சொல்லிகிட்ருக்கானுங்கல்ல, நாங்களாம் நல்லவங்க, நாங்களாம் மாட்டை மதிக்கிறவங்க, நாங்களாம் பார்த்திங்கன்னா மாடு மீன்ஸ் கவ்வை மதிக்கிறவங்க, ஓகேவா, பசுவை மதிக்கிறவங்க, மாடு மீன்ஸ் பசுவை மதிக்கிறவங்க, பாரத் மாதாக்கு ஜெயின்ட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்களாக தான் இருப்பானுங்கன்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்க. அவனுங்க சொல்கிறானுங்கல்ல, இந்த ஒரு நான் அவனுங்கள்ட்டே கேட்குறேன், அந்த சங்கி பயில்கள்கிட்டே கேட்குறேன், ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி, ஓகேவா, ஒரு குரூப் ஆஃப் ரிலீஜனை நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு 4 பேர் பண்ணுற தப்புக்கு நீங்கள் எல்லாருமே கெட்டவங்க தான், நீங்கள் எல்லாருமே மோசமானவங்க தான், நீங்கள் எல்லாருமே அந்த தாட்டு உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம நாட்டை விட்டே வெளியே துரத்தணும் அப்படிங்கிறது உங்கள் பிளானாக இருக்குது. அவங்கள உங்களுக்கு கீழே அடக்குமுறையாக வைக்கணும் அப்படிங்கிறது உங்கள் பிளானாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயம், அதாவது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இல்லையா, அந்த ரிலீஜியனை சார்ந்த மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த 4 பேர் பண்ணியிருக்கானே, இந்த 7 பேர் பண்ணியிருக்கானே, இவனுங்க இருக்க ரிலீஜியனை சார்ந்த எல்லா மக்களும் இவனுக்கு பண்ண இதே விஷயத்தான் பண்ணுவானுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாதில்ல. ஏன்னா அது வந்துட்டு நீங்கள் போற்றி வணங்குற ஒரு ரிலீஜன், அதனால் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்காத ரிலீஜனாக இருந்தால் 2 பேர் ஏதோ தெரியாதனமாக தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை சுற்றி இருக்க மொத்த பேரே டார்கெட் பண்ணுறது தான் வழக்கம். எங்கெங்கேயோ போகுது, எங்கேயோ ஆரம்பிச்சது எங்கேயோ போகுது. சரி ஓகே, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக இதை பற்றி ஏதாவது நியூஸில் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த நியூஸ்லேயும் சொல்லப்பா, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ சாதாரணமாக நடக்கிற விஷயத்த சொல்கிறானுங்க. இது இப்போ எப்படி அம்பானியோட மகனுக்கு கல்யாணம், இவ்வளோ ரேட்டில் கல்யாணம் நடக்குது, இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, ஒரு செலிபிரிட்டி புதுசாக ட்ரெஸ் எடுத்துகிட்டா போதும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டால் போதும், மயிராண்டி அதை தூக்கி போடுவானுங்க நியூஸ்ன்னு சொல்லிட்டு, இவங்க இப்படி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, மக்கள் அப்படியே சிலிர்க்க வைக்கிறாங்க, லைக்ஸ் குமியுது, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. டே லூசு பயல்களா, இது அதை விட முக்கியமான விஷயம்டா, இதை ஏன்டா யாருமே பேச மாட்டேறீங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருக்குது. சரி ஓகே, இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம எவ்வளோ பேசினாலும் இந்த வடக்கன்ஸ் திருந்த போகிறதும் கிடையாது, நம்ம இந்தியன்லாம் மாற போகிறதும் கிடையாது. அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடச்சா போதும், அவங்களோட ஹெல்த் நல்லானா போதும், அவங்களோட டார்கெட்டே இதுக்கு மேலே மாறினாலும் மாறலாம். இனிமேல் நம்ம இந்த ட்ராவலிங்கே விட்டுறலாம் அப்படின்னு அவங்க நினச்சாலும் நினைக்கலாம். அப்படி நினைக்காம இருந்தால் நல்லாயிருக்கும்.